ஒன்று, இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்கு நீ சேவை செஞ்சு அதை கடவுளை வணங்க போறியா, இல்லை உண்மையான கடவுளை வணங்க போறியா? அதுதான் இன்னைக்கான டாபிக்கு. ஏன்னா இங்கே இயேசு கிறிஸ்து பொருட்செல்வத்தினால் உனக்கு மீட்பு கிடைக்காது, நீ நாளைக்கே இறந்துட்டுனா அது யாரை போய் சாரும் அப்படின்றத ஒரு சாஃப்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் பல இடங்கள்ல அவர் ருஃபா சொன்ன நேரமும் இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போது இன்னைக்கான இந்த நவீன உலகத்தில் சாத்தான் வழிபாடு அப்படின்றது ஒரு பரவலாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த இமேஜஸ் நீங்கள் கூகுளில், ஃபேஸ்புக்கில், சமூக வலைதளங்களை உங்களால் பார்க்க முடியும். ஒரு மனித உருவம், ஒரு ஆட்டினுடைய ஒரு தலை இருக்கும், அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய குழு அப்படின்னே சொல்லலாம். உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அந்த ஒரு குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மீட்டிங் எப்பப்போ நடக்குதோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள், முக்கியமான தொழிலதிபர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அங்கே போயிட்டு அவங்க இருக்காங்க. அங்கே பல தேவையற்ற, சட்டத்திற்கு புறம்பான, இறைவனுக்கு எதிரான காரியங்கள் நிறைய அங்கே நடக்குது. ஆனால் அதை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வகையில் இந்த உலகம் சார்ந்த வெற்றி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? உலகத்தில் நீங்கள் சம்பாதிச்சு பெரிய ஆட்டிங்கன்னா அது வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு. வெற்றி என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அது அங்கே இருக்கு. இந்த ஒரு உலகம் எதை நோக்கி போய்விடக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ அதை நோக்கிதான் இன்றைய உலகமானது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக நம்மளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள், நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய செலிபிரிட்டிஸ், நடிகர், நடிகைகள் பல பேர் இந்த ஒரு வலையில் விழுந்து அவங்களோட ஆன்மாவை சாத்தானுக்கு கொடுத்து அழிஞ்சிட்டாங்க. ஐ சோல்ட் மை சோல் டு த டெவில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை அவங்க உணர்ந்து தான் சொல்லியிருக்காங்க.